அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 30/6/2024 ஆனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நவமி திதி மத்தியானம் 12:19 வரை, அதற்கு மேல் தசமி திதி. ரேவதி நட்சத்திரம் காலை 7:34 வரை, அதற்கு மேல் அஸ்வினி நட்சத்திரம். இப்போது ராகு காலம் சாயங்காலம் 4:30லிருந்து 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை. அப்போது நல்ல நேரம் காலையில் 7:45 to 8:45, சாயங்காலம் 3:15லேருந்து 4:15 வரை. சந்திராசிரமம் கன்னியா ராசிக்காரங்க. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் கலரு, தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக். நீங்கள் சாப்பிட வேண்டியது பைனாப்பிள் அல்லது சுகர் கேன் ஜூஸாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போது நம்ம ராசி பலன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி பலன்கள் இருக்கும்னு ஒரு அவுட்லைன் சொல்லிக்கிட்டு வரோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம பார்க்குறது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் உதாரணத்துக்கு சிவன் பிறந்த நட்சத்திரம், ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம், இவங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படி இப்படின்னா அவுட்லைன் சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த திருவாதிரை நட்சத்திரோட பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம். இவங்க எப்படின்னா நல்லா புகழ் பெறுவாங்க. அதே சமயத்தில் பொய் பேசுபவர், வாயை திறந்தால் சரளமாக பொய் விழுந்துடும். செல்வ நிலையில் இவங்க நினச்ச அளவுக்கு பீக்காக மேலே போக முடியாது. அப்பப்போ கொஞ்சம் பணப்பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். மூட்டு வலி சீக்கிரம் வந்துடும். அதே மாதிரி சண்டை செய்வார். சண்டைன்னா ரொம்ப இஷ்டம், வந்த சண்டையை விட மாட்டார். அதே மாதிரி சுத்தமாக இருப்பார். அழகான தலைமுடி நல்லாயிருக்கும். கண்கள் கோபக்காரர் மாதிரி எப்பவும் ரெட்டாக இருந்துக்கிட்டு இருக்கும். உடம்பு வலிமையான உடம்பு, கொஞ்சம் முன்கோபம். உயர்ந்துள்ள மூக்கு கொஞ்சம் உயரமாக இருக்கும். ஆனால் யார்கிட்டையும் அவன் நல்லவங்கிற மாதிரி பேர் எடுத்துடுவார். உடம்பு விகாரமான உடம்பமைப்பு. அதாவது இந்த மாதிரி தோல் இப்படி இருக்கணும், இடுப்பு இப்படி இருக்கணும், கைகால் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கட்டுக்கும் வராது. விகாரமான உடம்பமைப்பு தான். செய்நன்றி மறப்பவர். ஒருத்தர் நம்ம இப்படி அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பான். அதெல்லாம் கிடையாது. நான் செஞ்சியா அதை அப்போவுமே மறந்துடுவார். விலங்குகளை துன்புறுத்துபவர். ஓகே. அதே மாதிரி தீயச்செயல் செய்கிறதுக்கு காசுடன் எதுனாலும் செய்வார். அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க திருவாதிரை நட்சத்திரம். நண்பர்களே, இதற்கு மேல் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. புதிய நிலம், வாகனம் உங்களுக்கு அமையப் போகிறது. அன்னை அவங்க மேலே ரொம்ப பாசமாக பிரியமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி விவரம் தெரிஞ்ச நாள் முதல்ல இப்போ வரைக்கும் எதையுமே போராடி தான் காரியத்தை சாதிச்சுக்கிறீங்க. இப்போதும் அப்படி தான். அதிர்ஷ்டம் இப்போ தான் முதல்ல எட்டி பார்க்க நினைக்கிறது. அவ்வளோதான். கூடிய விரைவில் அதிர்ஷ்டத்தை சந்திப்பீர்கள். அடுத்து ரிஷபராசி. வலது கண்ணில் ரைட்டை கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி கடன் வாங்கி கடனை அடைக்கிறீங்க. ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும்னா ரொம்ப அர்ஜென்ட் படுத்தவங்க கூட இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி இந்த கடனை கொடுக்குறீங்க. இப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகிறீங்க. நண்பர்கள் மூலம் கூட செலவு தான் வந்துக்கிட்டு இருக்கிறத விட நண்பர்களோட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இல்லை. அதே மாதிரி தொண்டை கரகரப்பு, அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனு, இந்த மாதிரி ட்ரை காஃப், இந்த மாதிரிப்பட்டது வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. குளிர்ந்த நீர் குடிக்க வேண்டாம், கொஞ்சம் சுட வச்சு தான் குடிங்க. தொழில் பரவாயில்ல, எப்பவும் போல தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. உங்களுக்கு கேட்ட இடத்துலேருந்துலாம் பழிப்பம் பண உதவி கிடைக்கிறது. வரவும் செலவும் கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. டெபிசிட் கிடையாது, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி சரியாக தொடர்பில் இல்லாமல் இருந்த சகோதரர்கள் இப்போ நல்ல தொடர்பில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அம்மா மூலம் கூட பொருள் வர்றது தான் உங்களுக்கு வருது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் நன்றாக நடக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு மட்டும் உத்தியோகம் பார்க்குறவங்களே கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது.
அடுத்து கடகராசி, போலீஸ், மிலிட்ரி, எலக்ட்ரிசிட்டி போர்டு, டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரிப்பட்ட அரசாங்கத்துறையில் வேலை வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அதனால் வந்து பார்க்கும் வேலையை விட்டுற போகிறீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி வந்து தற்காலிகமான பிரிவு. பணவரத்து நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்மராசி, அப்பா வந்து வெளியூருக்கு போயிருக்கிறாரு. உங்களது பேச்சு வந்து மற்றவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பணத்தை விரட்டிக்கிட்டு ஓடத்தான் வேண்டியது இருக்குது. நம்ம நிலம் மூலம் வந்து நிலம் வந்து வீடு காலியாக சைட் வாங்கி போட்டிங்க, அதை வந்து சுற்றி வேலி போட்டது, சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி பட்டதில் செலவுகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அடுத்து கன்னிராசி, வருகின்ற லாபம் வந்து வேண்டாத செலவுகள்னால கரைஞ்சி போயிடுது. மனசுலேயே கூட குழப்பம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. காரணம் வந்து இப்போ வந்து சந்திராஷ்டமம். அதனால் புதிய முயற்சிகள், நீண்ட தூர பிரயாணம், முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது, இந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகளை தவிர்த்து விடுங்கள். இந்த மாதிரிப்பட்டதை வீடோ கோயில், வீடு, சாப்பாடு, தூக்கம் அப்படியே இருந்துக்கோங்க. அடுத்து வந்து துளாராசி, வாட்டரு, ஐஸ்கிரீமு, ரைஸு போன்ற புதிய தொழிலை ஆரம்பிக்க போகிறீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம்தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங் மற்றவர்களுக்கு சொல்கிறது நல்லபடி நடக்குது. மற்றவங்களுக்கு சொல்கிறதோடு நிறுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் வந்து செய்ய வேண்டாம். ஆமாம், பணம் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மனசில் வந்து எந்த குழப்பமும் இல்லை. நல்லபடியாக எல்லாமே நடத்திக்கிட்டு போகிறது. நடத்த முடியும் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி, நீங்கள் இதுவரை எடுத்திருந்த நல்ல பெயரை கொஞ்சம் ரிப்பேர் வர்றது மாதிரி தெரியுது. எந்த விதத்துலேயும் வந்து அந்த பேருனால உங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை. மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ நல்ல பேர் எடுத்து நல்லவனாக இருந்து என்ன உபயோகங்கிற மாதிரி மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பண உதவி எப்படினாலும் கிடைச்சிக்கிடுது. மனைவியுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டு இருக்குது. உடனே கூட கொஞ்சம் டல்லாக இருந்து, மனசு சரியில்லைனாலே உடம்பு டல்லாகிடுது. பெற்றோர் கூட உங்களோட கோபமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து தனுசு ராசி, கணவன் மனைவியிடையே சின்ன கருத்து வேறுபாடு. உத்தியோகத்தில் கூட வந்து ஈடுபாடு கொஞ்சம் கம்மியாக தான், குறைவாகத்தான் இருக்கிறது. பெரிய லெவலில் வரக்கூடிய பல முடிவுகள் வந்து வர வர தாமதமாகுது. பிஸ்னஸ் ஒன்று பார்க்கணும்னு நினச்சிங்க, வேறு கம்பெனியில் இன்டர்வியூ பண்ணிங்க, எதாக இருந்தால் கூட அந்த இதை விட பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. தாமதமாகத்தான் தெரிகிறது. கொஞ்சம் பணம் கூட கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய ஆர்டர் வந்து தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து தொழில் ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு வந்து புதிய ஆர்டர் வரதில் கூட லேட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து அந்த ட்ரிங்க் ஹேபிட்டு, தண்ணி அடிக்கலாமா, இது பண்ணலாமா, மனசார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ட்ரிங்க்ஸு ஹேபிட் இருக்கிறவங்க வந்து உஷாராக இருங்க, அதை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து மகர ராசி, மனைவி பேரில் வாகனம் அல்லது நிலம் வாங்கிறதுக்கு ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு கூட ரொம்ப நல்ல பீரியட் தான். வியாபாரிகளுக்கு கூட நல்ல முன்னேற்றமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து திருப்பு முறையான வருஷம் இந்த வருஷம் இந்த ராசிக்காரங்களுக்கு நடக்க போகிறது. இதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி, கடன் தொல்லை வந்து கட்டுக்கு அடங்கித்தான் இருந்துக்கிட்டு இருக்கு, நம்மளை மீறி போகலை. வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட கொஞ்சம் தகராறு தான். இவன் எப்பவும் முரட்டுக்காரன், சண்டை போடுறவங்கிறது மாதிரி தான் ஒரு பேர் வந்துக்கிட்டு இருக்குது. காதலர்கள் காதலி சந்திப்பு நடக்கிறது. திருமணத்தை பற்றி யோசனை பண்ணுறீங்க, அதுலேயும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆலோசனை பண்ணிங்க, அவ்வளோதான். வெளியே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வீட்டில் சாப்பிடல, வெளியே தான் சாப்பிட்றீங்க. சுற்றத்தினர் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அடுத்து மீனராசி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அருமையான சூழல் இது. முதல் குழந்தை வந்து மேக்சிமம் வந்து 95% பெண் குழந்தையாக தான் இருக்கும். வீடு வாகன யோகம் கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வியாபாரிகளுக்கு வந்து கொஞ்சம் டல் பீரியடு, உஷாராக இருந்து கொள்ளுங்கள்.
பணம் பிரச்சனை வந்து பெரிதாக எதுவும் எழவில்லை. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் பாலு.